அனைவருக்கும் அன்பான வணக்கம். அகமை தியானம் 10 நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பை சிறப்பாக நிறைவு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தற்பொழுது நான் எப்படி தொடர்ந்து நம்ம இதுல பயணிப்பது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது தினமும் தியானம் செய்வோம் என்ற ஒரு முயற்சி, அதற்கான பெயர். இது முக்கியமா பயிற்சி வகுப்பை நிறைவு செய்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பயிற்சி. இது என்ன விதத்துல உதவும்? இதுக்கு அடிப்படையில நம்ம ஒரு சில குறிக்கோள்களை வச்சு தான் இதை நம்ம துவங்கணும். அந்த குறிக்கோள்கள் நிச்சயமா எல்லோருக்குமே உதவக்கூடியதா இருக்கும். ஒண்ணு நம்ம பயிற்சி வகுப்ப நிறைவு செய்தவர்கள். ஏற்கனவும் அது 1 நாள் பயிற்சி வகுப்பா இருந்தாலும் சரி, 3 நாளா இருந்தாலும் சரி, இல்ல 10 நாள் பயிற்சி வகுப்புகளா இருந்தாலும் சரி. இந்த பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பயிற்சியை செய்வதற்கு ஒரு ஊக்கம் அளிப்பதற்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இத பத்தியான தகவலை இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அத நீங்க நிச்சயமா பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு பேர் நம்ம தினமும் தியானம் செய்வோம் அப்படின்னு வச்சிருக்கோம். இதுல நான் முன்னாடியே சொன்ன மாரி 5 அடிப்படையான நோக்கங்கள். இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா அமையக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ட்ட கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில உள்நோக்கிய தேடல் பயணத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் நிச்சயமாக சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் அந்த மனிதனுக்குள்ள இருக்க அந்த அக அமைதி தான் அகிலத்தோட அமைதிக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கு. அதோட விதை அதுதான் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த சமூக நல்ல மாற்றத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றமும் உதவும் அப்படின்ற அடிப்படையை நோக்கமா வச்சு தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பு, இப்போ இந்த தியான பயிற்சி வகுப்பே அதன் அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோமேவும். அப்ப நீங்க அதை முழுமையா பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதுக்காக நம்ம தனியா இந்த திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அதையும் நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அகமைதி தியானம் ஒரு அந்த சொல்லாடலே நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் பல இருக்கு. நீங்க அதை இப்ப இந்த பயிற்சி வகுப்புலயே என்னன்னு உணர்ந்துட்டு இருப்பீங்க. இப்ப நான் அதை பத்தியான தகவல்களை பகிர்ந்து கொள்றேன். நீங்க பாத்துங்க. இதற்கு தனியா நம்ம ஒரு பக்கத்தை உருவாக்கியிருக்கோம். இதுல இதுக்கான தகவல்கள் இருக்கு. இதுல ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட காணொளிகளை நம்ம ஏற்கனவே அஹ், பதிவு செய்து வச்சிருக்கோம். உள்ள இருக்கு. இதுல நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா, இதுல இந்த அறிமுக காணொளி டீட்டெயிலா இங்க இருக்கு. நீங்க இதை பாத்துக்கலாம். இந்த காணொளி இருக்கு. அதுக்கு பிறகு இதை ஏன் நம்ம துவங்கணும்? முக்கிய நோக்கம் என்ன? நான் சொன்ன மாதிரி தினமும் தியான பயிற்சி செய்வதற்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற வகையில் இது இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், பயிற்சி செய்யும்போது எழக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் வழங்குதல்ல இதுல இருக்கு. அதே மாதிரி நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல், உங்களுடைய அனுபவம், அறிவு இவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு தளமாக அது அமையும். உள்நோக்கிய தேடல் பயணத்துல உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கும் இது உதவும். வாழ்வியல் மேம்பாட்டிற்கும் வழிகாட்டல். இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். சரி, அதுக்குள்ள வந்தீங்கன்னா என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதுல வெளியே இந்த பக்கத்துலயே நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். அது அது மட்டும் இல்லாம இது வாழ்நாள் முழுமைக்கும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கிறாப்புல கொடுத்துருக்கோம். மொத்தம் 7 பாகங்கள் இதுக்குள்ள வச்சிருக்கோம். அதுல என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்க அதுக்கப்புறம் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்க இதுல பதிவு செய்த பிறகு நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுல என்னென்ன இருக்கு? முதல்ல இந்த தியான முயற்சி இது ஏன் நம்ம துவங்கணும் அப்படின்றதுக்கான இங்க ஒரு அறிமுகம் இதுக்குள்ள இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பயிற்சி வகுப்புல முடிச்சவங்களுக்கு என்னென்ன பயிற்சி செய்யணுன்ற தகவல் இதுக்குள்ள இங்க இருக்கு. அவங்க ஆனாபான சதி இது சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கடுத்து 3 நாள் பயிற்சி முடித்தவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற தகவல். ஒவ்வொரு நாளும் அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு. 10 நாள் பயிற்சி வகுப்பு முடித்தவர்களுக்கு அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்ற தகவல் இதுக்குள்ள இருக்கு. இதோட நம்ம நிப்பாட்டல. அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய அனுபவங்களை நீங்க மீளாய்வு செய்வதற்காக ஒரு பகுதி நம்ம உருவாக்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, இதுக்குள்ள என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இங்க நான் கொடுத்துருக்கேன் பொதுவான வழிகாட்டல்ல. அதை தாண்டி தியான பயிற்சியில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல எப்படி ஆய்வு செய்தல் அப்படின்றத பத்தி இருக்கு. அதே மாதிரி எண்ண ஓட்டங்கள்ல மேம்பாடு, மன அமைதி மேம்பாடு, கவன குவிப்பு, முடிவெடுக்கும் திறன், செயல்படும் திறன்ல, உறவு மேம்பாடுகள்ல, படைப்பாற்றல்ல, விழிப்பு நிலை பற்றி, உறக்கம் இவற்றில் ஏற்படக்கூடிய மேம்பாடு, குழப்பம், பயம் இது பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மீளாய்வு செய்வதற்கு இங்க கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்குள்ள சேர்த்துட்டே வருவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னா இங்க அதுக்கான கூகுள் ஃபார்ம் இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கான பதில நான் இங்க தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வருவேன். நம்ம இதுல பல்வேறு இப்போ ஒரு நாள் பயிற்சியில கலந்துக்கிறவங்க, 3 நாள் பயிற்சியில கலந்துக்கிறவங்க, 10 நாள் பயிற்சியில கலந்துக்கிறவங்க, இப்படி பல்வேறு மக்கள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில்கள்லாம் நம்ம அங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுவும் இதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே தோணும். அது என்ன அப்படின்னா, இதற்கு கட்டணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, உண்மையிலேயே இதுக்கு நம்ம கட்டணம் எதுவும் நிர்ணயம் செய்யல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கோம்னா,
உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முடியுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பங்களிப்பு வந்து நம்ம குறைந்தபட்சமாக, அதாவது இந்த டெக்னிக்கலா இந்த இதெல்லாம் வச்சு அங்க மேனேஜ் பண்றதுக்காக மினிமம் அதுல வந்து ஒரு அளவு தான் காசு உருவாக்க முடியும். அதுக்கு கீழே உருவாக்க முடியாது. அதனால வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான ஒரு பங்களிப்பை நம்ம வச்சிருக்கோம். அதுல நீங்க ரூ. 50 இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட ரூ. 50 தான் கொடுக்க முடியும்னா நீங்க ரூ. 50 கொடுத்து கூட பதிவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு நீங்க ஏதாவது பங்களிப்பு செய்யணும்னு நினைச்சாலும் எப்ப வேணாலும் அந்த லிங்கை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு வேணாலும் நீங்க பதிவு செய்யலாம். இதுல நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வச்சீங்கனாலே அதுவே வந்து இங்க ஒரு அமௌண்ட் நீங்க டைப் பண்ண போறப்ப அதுவே காமிக்கும் எவ்வளவு வரணும்னு சொல்லிட்டு. இது ஜிஎஸ்டி, இந்த அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்தா தான் அந்த அமௌண்ட் வருன்றதுனால நீங்க அந்த இடத்துல அதை பயன்படுத்துறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். அதை நீங்க வந்து இது பயன்படுத்தி நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? அவ்வளவுதான். நீங்க ஓடிபி கொடுத்துருந்தே உங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் வந்துடும். இதுலயே நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இது வந்து முக்கியமா நம்ம வந்து பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்காக குடுக்குறோம். அதனால இந்த தகவல்களை பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன். எதுக்கு அப்டின்னா, இதுல நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் எது என்னன்னு பயிற்சியை நிறைவு செய்யாதவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப இதுக்குள்ள நமக்கு எல்லா தகவலும் இருக்கு. நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இத வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான இத நான் இங்க பகிர்ந்து கொள்றேன். இத நீங்க பயன்படுத்திக்கங்க. இங்க நீங்க இத பதிவு செய்யலாம். நான் இந்த லிங்க் அப்புறமா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். யாராருக்கு உண்மையிலே தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் நீங்க இதை பயன்படுத்திட்டா போதும். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த பயணத்தை தொடரணும்னு விருப்பப்படுறவங்களா இருப்பாங்களான்னு தெரியாது. இன்னொரு முக்கிய விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன அப்படின்னா, அந்த உள்நோக்கிய தேடல் பயணத்துல இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி நல்லா வந்தாங்கன்னா அவங்க மூலமா இன்னும் நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதனால இதை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்களும் நல்லா உள்நோக்கி தேடல் பயணத்தில் முன்னேறி மற்றவர்களுக்கும் இதை வந்து பயன்படும் வகையில் அமைய வேண்டும் என்று வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம வந்து சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில் இந்த முயற்சியை தினமும் தியானம் செய்வோம் என்ற முயற்சி எடுத்திருக்கு. இது குறித்து கேள்விகளோ அல்லது வேற ஏதாவது இருக்குனாலும் நீங்க கேட்டுக்கலாம். எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்கலாம். இல்லை நீங்க மேலும் தொடர்ந்து அதுக்கப்புறம் பங்களிப்பு செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் அதை எப்படி செய்யலாம்னு நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறமா அதுபடி நம்ம இந்த இதை முன்னெடுத்து செல்வோம். பல்வேறு மக்களுக்கும் நம்மாலான பங்களிப்பை, அறிவு மற்றும் அனுபவ பகிர்வு நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். அதுல தியானம் மூலம் கிடைத்த அறிவு, அனுபவம் இவற்றையும் நாம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றத இந்த சமயத்துல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.